அன்பிற்கினியர் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர். இன்றைய ஜோதிட பதிவில் நாம் காண இருப்பது உத்தரம் நட்சத்திரத்தின் பலன்கள் மற்றும் அதை குறித்த சில குறிப்புகளை பார்ப்போம். உத்தரம் நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரமாக உள்ளது. இந்த நட்சத்திரத்தின் முதல் பாதம் சூரியனுடைய ராசியான சிம்ம ராசியிலும், 2, 3, 4வது பாதங்கள் கன்னி புதனுடைய வீடுகளான கன்னி ராசியிலும் விடுகிறது. இந்த உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் என்பதாலே, ஆத்மகாரகனுடைய நட்சத்திரம் என்பதால், அங்கே சூரியனுக்குரிய குணநலன்கள் இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையிலேயே அமையும். சூரியனுடைய குணநலன்கள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புகழ், கீர்த்தி, பெருந்தன்மை, பரவலான ஒரு ஸ்பராடிக் வியூ அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் இயற்கையிலேயே அவர்களுக்கு உரித்தான ஒரு குணநலன்களாக அமையும். வேண்டியவர் வேண்டாதவர் அதெல்லாம் பாகுபாடு இல்லாமல் சமமான ஒரு எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய நிலை, இவை அனைத்தும் இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு இயற்கையிலேயே அமைகிறது. மேலும் இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிக்கனவாதிகளாக திகழ்வார்கள். இவர்களுடைய மெயின் கேரக்டரே ரொம்ப சிக்கனவாதிகள். தேவையில்லாமல் செலவுகள் செய்ய மாட்டார்கள். வேண்டியதற்கு மட்டுமே செலவுகள் செய்து பயன்படுவார்கள். அதே நேரத்தில் இவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். பொய் சொல்வது என்றாலே இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு பிடிக்காத ஒன்றுன்னே சொல்லலாம். எதையுமே வெளிப்படையாக உடனுக்குடன் டக்குன்னு சொல்லக்கூடிய நிலைதான் இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுடைய நிலை. மேலும் அவர்களுடைய பிளான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் இவர்கள் அதற்கு முன்னாடி பிளான் பண்ணி கொள்வார்கள். என்னென்ன இது செய்யணும், இந்த ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிக்குவாங்கன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு ஊருக்கு ஒரு பிரயாணம் பண்ணணுன்னா கூட இந்த டைமுக்கு கிளம்பணும், இந்த டைம் போகணும், அந்த டைம் ரீச் ஆகணும்னு ஒரு ப்ரீ பிளான் பண்ணிக்குவாங்க. ப்ரீ பிளான் பண்ணுறதுனாலேயோ என்னவோ இவங்களுடைய காரியங்கள், எடுத்த காரியங்கள் அனைத்துமே ஜெயமாகும். எல்லாமே சக்ஸஸ் என்றே சொல்லலாம். தோல்வி என்பதே இவர்களுக்கு பெரும்பாலும் வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை. மேலும் இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு கண்ணு, வாய், இந்த ஈவன் நடந்து போனால் ஒரு அழகு, எல்லாமே இந்த ஒரு ரொம்ப ப்ளீஸிங் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த ப்ளீஸிங் பர்சனாலிட்டி உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு இயற்கையிலேயே அமைந்து விடுகிறது. இந்த உத்தர நட்சத்திரம் முதல் பாதம் சூரியனுடைய ராசியான சிம்ம ராசியில் படுகிறது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப கூடவே இருக்கும். ஏன்னா நட்சத்திர அதிபதியும் சூரியனே ஆகிறாரு. அவர் இருக்கக்கூடிய ராசியினுடைய வீடும் சூரியனே ஆகிறாரு. அதனால் அவர்கள் அந்த சூரியனுடைய டாமினேஷன்ஸ் ரொம்ப புகழ், அதாவது இயற்கையிலேயே அவர்களை தேடி வரும் புகழ். ஸோ அதனால் அந்த சூரியனுடைய குணாதிசயங்கள் அதிகமாகவே அவர்களிடம் கண்டிப்பாக தென்படும். அதில் எந்த அது இல்லாமல் அறிவு முதிர்ச்சி வேறு இருக்கும். அந்த அறிவு, அதாவது அவங்க மற்றவங்களுக்கு அட்வைசிங் கேரக்டராகவே இருப்பார்கள் இந்த உத்தர நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள். இந்த உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் அமைதியாக இருந்தாலே போதும், அவங்களுக்கு எப்படியாவது பணம் சேர்ந்துடும். அது மாதிரியான ஒரு பேஸ் கேரக்டர் அவங்களுக்கு இருக்குது. அதாவது ரெகுலர் இன்கம், ஏதோ ஒரு வருவாய், ஏதோ ஒரு பண வரவுகள் தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருக்கும்னு டெஃபினட்டாக சொல்லிட முடியும். இதே மாதிரி உத்தர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அவர்களுடைய புத்திசாலி தனத்தாலேயே அவர்களுக்கு அந்த சுற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய, அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா ஃபுல்லாக அவர்கள் கண்டிப்பாக ஃபேமஸான ஒரு பர்சனாக மாறிவிடுவார்கள். அவரை தெரியாதவர்களே யாரும் இல்லை என்ற நிலை இந்த உத்தரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அமைந்து விடுகிறது. உத்தரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு என்னவென்றால் சுறுசுறுப்பு, அதாவது ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க.
அந்த அளவுக்கு மைண்டும் ஆக்டிவ், ஃபிசிக்கலும் ஆக்டிவ். போத் மைண்ட் அண்ட் ஃபிசிக்கல் ரெண்டுமே வெரி ஆக்டிவ் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. சுறுசுறுப்பு. அதே மாதிரி க்ளீன்லினஸ், மெயினாக க்ளீன்லினஸில் வந்து அவங்க ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருக்கும். அதாவது ரொம்ப அவங்க இருக்கிற இடமெல்லாம் ரொம்ப க்ளீனாக, நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். பர்ஃபெக்ஷன் கூட இருக்கும். இன்டெலிஜென்ஸும் கூட இருக்கும். ரொம்ப துருன்னு ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. ரொம்ப ஆக்டிவ். அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, நிறையெல்லாம் சாப்பிடுவோம். ஜென்ரலாகவே உத்திர நட்சத்திரக்காரர்கள் அதிகம் சாப்பிட மாட்டாங்க, சாப்பாட்டில் அதிகம் விருப்பம் இல்லை. பட் இந்த உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களால காஃபி டீயில் ரொம்ப விருப்பம் இருக்கும். மற்ற நட்சத்திரங்களுக்கு அது கூட விருப்பம் இருக்காது. ஏதோ இருக்கும்போது சாப்பிடுவாங்க, கிடைச்சா சாப்பிடுவாங்க. அது மாதிரியான கேரக்டர் தான். ஆக இந்த உத்திர நட்சத்திரம் ஒரு உன்னதமான கேரக்டர் என்பதில் சந்தேகமே கிடையாது. மேலும் இந்த உத்திர நட்சத்திரம் இந்த உடலற்ற, தலையற்ற, காலற்ற நட்சத்திர வரிசையில் வந்து இது வந்து தலையற்ற நட்சத்திரமாக கருதப்படுகிறது. ஸோ இந்த நட்சத்திரங்கள் வந்து சில காரியங்களுக்கு, சுப காரியங்களுக்கு, சில விஷயங்களுக்கு இதை நீக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஃபிக்சேஷனில், முகூர்த்த ஃபிக்ஸிங்கில். அடுத்தபடியாக இந்த கணங்கள் வந்து தேவகணம், அசுரகணம், ராட்சச கணம்னு இருக்குது இல்லைங்களா? அதில் இந்த நட்சத்திரக்காரர்கள் மனுஷ கணத்தை சார்ந்தவர்கள். அதாவது மனுஷ கணம் எப்படின்னா, ராட்சச கணத்துக்கும் தேவகணத்துக்கும் மிடில் சத்துவ, ரஜோ, தமோ குணங்கள் 3 குணங்களும் கலந்தது தான் இந்த மனுஷ கணக்காரங்களுக்கு இருக்கும். மேலும் இந்த நட்சத்திரம் வந்து ஒரு ஆண் நட்சத்திரமாக கருதப்படுகிறது. இதனுடைய விலங்காக எருது இருக்குது இல்லைங்களா? எருது வந்து சொல்லப்படுகிறது. மேலும் இந்த நட்சத்திரத்திற்கு வந்து விருட்சமாக, அதாவது மரமாக சொல்லக்கூடியது வந்து அலரி மரம் அப்படின்னு, அலரி செடின்னு சொல்கிறாங்க, அலரி மரமும் இருக்குது சில வெரைட்டியில். ஸோ அந்த அலரியை வந்து சொல்கிறாங்க. அடுத்தபடியாக இதற்கு பறவையை, பட்சியை என்ன சொல்கிறாங்கன்னா கிழுவை பட்சி அப்படின்னு ஒரு பட்சி இருக்குது. இந்த கிழுவை பட்சி வந்து இந்த உத்திர நட்சத்திரத்திற்குரிய பட்சியாக வைக்கிறார்கள். மேலும் இந்த உத்திர நட்சத்திரத்திற்கு உரிய ஸ்தலமாக கருதப்படுவது என்னன்னா, அதாவது இடையாற்று, திருச்சிக்கு பக்கத்தில் இடையாற்று மங்கலம் பக்கத்தில் மங்களேஸ்வரர் திருக்கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் வந்து உத்திர நட்சத்திரத்திற்குரிய ஸ்தலவிரமாக கருதப்படுகிறது. இருந்தாலும் இந்த நாம் என்ன செய்யணும்னா, அவரவர்கள் நாம் எந்த ஊரில் இருக்கிறோமோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலையே நம்மளுடைய நட்சத்திர ஸ்தலமாக கருதி வழிபடுவதே தான் சாலச் சிறந்தது என்பது என்னுடைய கருத்து. நம்ம அதுக்காக திருச்சிக்கு பக்கத்தில் போகும்போது அதை போய் பார்க்கணும், பார்க்காம இருக்கக்கூடாது. அந்த பக்கம் போகும்போது பார்க்கணும். அதுக்காக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சிவனையே நம்ம தினம் தியானித்து நம்மளுடைய ஸ்தலமாகவே இதை நம்ம பாவித்து வருவது தான் சிறப்புன்னு என்னுடைய கருத்தை நான் இங்கு பதிவிடுகிறேன். மேலும் இந்த உத்திர நட்சத்திரத்தில் தான் சூரிய பகவான் பிறந்ததாக கூட ஒரு சரித்திர புராண வரலாறு இருக்குது. இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் தசையாக வரக்கூடியது வந்து சூரிய மகாதசை. அப்போது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த வந்து என்னென்னா, அப்பாவுக்கு சில நேரங்களில் பெருமையை கொடுக்கும், சில நேரங்களில் அலைச்சலை தருவதற்கும் வாய்ப்புகள் உண்டுன்னு சில ஐதீகங்கள் உண்டு. மேலும் உத்திர நட்சத்திரம் சூரிய தசையில் பிறந்ததுனால இவங்களுக்கு அடுத்த தசை வந்து சந்திரமகா தசையாக வரும். மேலும் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான தசா புத்தி காலங்களாக நாம் கருதப்படக்கூடியது எது என்ன பார்த்தோம்னா, இந்த சந்திர மகாதசை சந்திர புத்தி காலங்கள், அடுத்து வந்து ராகு மகாதசை ராகு புத்தி காலங்கள், அடுத்து சனி மகாதசை சனி புத்தி காலங்கள், அடுத்து கேது மகாதசை கேது புத்தி காலங்கள், அடுத்து சுக்கிர மகாதசை சுக்கிர புத்தி காலங்கள்னால் இந்த 5 கிரகங்களுடைய தசை புத்திகள் வரக்கூடிய காலங்கள் வந்து அவர்களுக்கு அனுகூலமான பலன்களை எதிர்பார்ப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டுன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்தபடியாக இந்த உத்திர நட்சத்திரத்திற்கு வசியமாகக்கூடிய நட்சத்திரம் அந்த வரிசையில் நம்ம பார்த்தோம்னு வச்சுங்க, இந்த உத்திரட்டாதின்னு ஒரு நட்சத்திரம் மீனராசியில் இருக்கும். அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து இந்த உத்திர நட்சத்திரத்திற்கு வசியமாகக்கூடிய நட்சத்திரமாக கருதப்படுகிறது. மேலும் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 27 நட்சத்திர நாட்களில் 27 நட்சத்திர நாட்களில் சாதகம் நிறைந்த நட்சத்திர நாட்களாக நாம் என்னென்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா,
சாதகமான நட்சத்திர நாட்களாக இந்த ரோகிணி, திருவோணம், அஸ்தம் வரக்கூடிய நட்சத்திர நாட்களும், திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களும், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களும், மகம், மூலம், அஸ்வினி இந்த நட்சத்திர நாட்களும், பரணி, பூரம், பூராடம் போன்ற இந்த நட்சத்திர நாட்களும் ஆக இந்த 15 நட்சத்திர நாட்கள் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான பலன்களை நாம் எதிர்பார்க்கலாம் என்பது சாலச் சிறந்தது. அது அனுபவத்தில் உண்மையாகிறது. அன்பிற்கினியோர், இதுவரை நமது ஆஸ்ட்ரோ பாலா வேலூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் தோன்றும் ஒரு பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொண்டால் இது போன்ற ஜோதிட தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும். நன்றி, வணக்கம்.